புரோட்டீனுக்காக இவனை கொல்ல வேண்டாம். ப்ளீஸ் அவனை கொல்ல வேணாம். நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. எவ்வளவு குரூவலா இருக்கீங்க. அதுக்கு பதிலா இவனை எடுத்துக்கோங்க. சிக்கன் ஆர் மட்டன் எது நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் ரெசிபி வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 100 கிராம்ஸ் மட்டன்ல 18 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. மொத்தமா இது 200 கேலரிஸ். அதே 100 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட்ல 22 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. மொத்தமே இது 120 கேலரிஸ் தான். செகண்ட் ஃபேட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 100 கிராம்ஸ் மட்டன்ல 14 கிராம்ஸ் ஃபேட் இருக்கு. அதுல சேச்சுரேட் ஃபேட் தான் அதிகம். ஒரு அடல்ட் ஒரு நாளைக்கு அரௌண்ட் 20 கிராம்ஸ் சேச்சுரேட் ஃபேட் தான் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். ஆனா சிக்கன்ல அப்படி இல்ல. 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்ல வெறும் 3 கிராம் ஃபேட் தான் இருக்கு. ஃபேட் லாஸ் பண்றீங்கன்னா இவனை சூஸ் பண்றது பெட்டர். தேர்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மட்டன் 1000 rupees கிட்ட வருது. ரொம்ப காஸ்ட்லி இவன். ஆனா இவன் எடுத்துக்கோங்க, ஒரு கிலோவே 250 கிலோ தான் வரும். தங்கமான பையன் சார். ஃபோர்த் டைஜஷன். மட்டன் விட சிக்கன் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிரும். ஏன்னா மட்டன்ல ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. சோ அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா ரெண்டுமே நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஆனா மட்டன்ல சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. நம்ம அதிகமா அதை கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகும். ஸோ அதனால சிக்கனை உங்க பிரைமரி ப்ரோட்டீன் சோர்ஸா வச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமா மட்டன் சாப்பிட்ற அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.